ஓட்டு போட கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓட் போட போனோம் இல்லையா, அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அதோடய ஒரு சில ரேண்டமான நாளில் எடுத்த கிளிப்ஸும் இதில் இருக்கும். ஓட்டு போட கிளம்பியாச்சு. இதில் வந்து ஓட்டர் ஐடியெலாம் இருக்குது. கிளம்பி போயிட்டு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு தான் கிளம்பணும். அப்புறம் லஞ்சுக்கு வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு போனோம். அதனால வந்து ஒரு அவுட்டிங் போன மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு அன்றைக்கி டே. இப்போ ரோட்டில் பாருங்கள், நான் ஒன்று காமிக்கிறேன். பஸ்ஸு தான். உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அந்த பஸ் எப்படி சரிஞ்சிட்டு போகுது பாருங்களேன். நான் ஓவர்டேக் கூட பண்ண விட மாட்டேன்ட்டேன், வேண்டாம் சரிஞ்சு மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போக விட மாட்டேன்ட்டேன். பின்னாடியே தான் போயிட்டு இருந்தோம். அந்த பஸ் வந்து கூட்டத்தினால சரியே கிடையாது, அது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அந்த பஸ்ஸில், அதனால தான் அப்படி சரிஞ்சு மேனிக்கு போயிட்டு இருந்தது. உள்ளே இருக்கவங்களாம் வந்து பயம் இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பார்த்துட்டு. நாங்கள் 3 பேரும், அதாவது பாட்டியும் ஓட்டு போட வந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ஓட்டு போட்டு வர வரைக்கும் பசங்க வந்து வெளியே வரல. அவ்வளோ வெயிலுங்க. உண்மையாகவே வந்து மண்டையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடணும், அப்படி தான் வெயில் அடிச்சிட்ருக்குது. இப்போயும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் போன தேர்தலில் ஓட் போட வந்த அதே பூத்து தான் இந்த டைமும். ஆனால் வந்து அப்போ இருந்ததை விட இந்த டைம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த ஏரியாவே நல்லா கலகலன்னு இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்டுக்காக பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் அப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து தோப்புக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் தோப்பில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால நேராக தோப்புக்கு வந்துட்டோம். தோப்பில் ஹெல்ப்க்கு இருக்கிறவங்க ஓட்டு போட போயிருப்பாங்க போல், யாரும் இல்லை. நான் வேற ஆள் நினச்சிட்டு, இது புது நாய் மாதிரி தெரியுது. இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களாட்ருக்கு. எவ்வளோ விசுவாசம் பாருங்களேன், கத்துறத. புது ஆளுங்க வந்திருக்காங்கன்ட்டு. டே நாங்கள் புது ஆளுங்க இல்லைடா. டேயா டியா? டே தான். புது ஆளுங்க இல்லை, தோப்புக்காரங்கடா, கத்தாதடா. போதுண்டா. அது விட்டால் மேபி எதுவும் கடிச்சிருமா என்னன்னு தெரியல. எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னு புரியல. இவர் தான் நம்ம ஆள். ராமு என்னாச்சுடா, உனக்கு காது கேட்க மாட்டேங்குதா? இவர் ராமுவர். சத்தமாக கூப்பிட்டா தான் காது கேட்கும் ராமுக்கு. ராமுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ராமு. தோப்பில் ஒரு மாமரம் இருக்குது. அது வந்து சீசன் டைமில் மட்டும் நிறைய காய் காய்க்கும், மற்ற நேரம்லாம் எதுவும் இருக்காது. அந்த சீசன் வந்தால் மட்டும் நிறைய மாங்காய் இருக்கும். மூட்டை மூட்டையாக பறிச்சுட்டு வருவோம். இந்த வருஷம் இன்னும் பறிக்காமல் இருக்குது, இனிமேல் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் மாங்காயெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் வெளியிலே சாப்பிட்டோன்னு சொன்னேன் இல்லையா, வர வழியில் அப்படியே சக்தி ரெசார்ட் வந்து சாப்பிட்டு வந்தோம். இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும். நானும் ஹஸ்பண்டும் அடிக்கடி இங்கே சாப்பிட வருவோம். எப்போவாது தோப்பு போனோம் அப்படின்னா, வீட்டுக்கு போகிறக்கு லேட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். நல்லாயிருக்கும். நமக்கு வேணுங்கிறத போட்டு சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜு தான், ஆனால் நல்லாயிருக்கும். அதாவது பஃபே தாங்க. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் ரிவர் நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். அங்கே நின்று அங்கே அப்படியே இறங்கி போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பேர் விளையாடிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே தூரத்துலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மரம் பாருங்கள், இந்த ரெட் கலரில் பூ இருக்குல்ல, இந்த மரம் தான். இதை பார்த்ததுமே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பழைய மெமரிஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. நிறைய பக்கம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மரம் நிறைய பக்கம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் சின்ன வயசில் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்த மாதிரி. ஸோ அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் இந்த மரம் ஒன்று இருந்துச்சு. அதாவது தாத்தா பாட்டி இந்த தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த மரம் ஒன்று இருந்தது. அப்போ இதை பறித்து நாங்கள் விளையாடுவோம், சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். அப்புறம் தான் அது ஞாபகம் வந்தது. அதனால தான் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்த மாதிரி தோணுச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரியடில் நீங்கள் மூவிஸு ஏதாவது ஒரு சாங்ஸ் பார்த்துருந்தா கூட, அதாவது முன்னாடி டைமில் அந்த சாங்கோ அந்த படமோ பார்க்கும்போது அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து போகும். பழைய அப்படியே ஏதோ ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். நான் இதை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஒரு ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும், ஹாப்பியான மூமெண்ட்ஸாகவும் இருக்கும்.
இனி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு கிச்சனில். ஆயில் பாட்டில் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது 500 ml 750 ml அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டில் தான். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பாட்டில். ஸோ இது ஆயில் ஊற்றிக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நெஸ்டேஷியா பிராண்டு தான். நல்ல ப்ரீமியமான ஒரு போரோசிலிகேட் கிளாஸ் பாட்டில் தான் இது. அண்ட் அதில் கெப்பாசிட்டி ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஆயில் ஊற்றி வைக்கிறோங்கிறது நல்லா தெரியும். ஸ்லீக்கான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் இருக்கும். சிலிக்கான் கேஸ்கெட்டோடு இருக்கும் அந்த லிட், அதனால் நல்ல ஏர்டைட் சீல் ஆயிரும். ஸோ ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதில் வந்து ஆயில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டு ரொம்ப நாளாக வந்து கிச்சனுக்குள்ளே க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டாலான பேஸ்கெட் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேஸ்கெட் ஆப்டாக இருந்தது. இது ஒரு செட் ஆஃப் 3 பேஸ்கெட் வரும். இது நல்ல ஸ்டர்டியான ஒரு பேஸ்கெட் தான். உள்ள அயன் ஃப்ரேம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 100% ஆர்கானிக் சபாய் கிராஸ் அதில் பண்ண ஹேண்ட்மேட் பேஸ்கெட் தான் இது. உங்களுக்கு 2 டோனில் வீவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து நமக்கு எல்லா விதமான இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேஸ்கெட்டில் வந்து லஞ்ச் பேக்கு அந்த மாதிரி, நீங்கள் வந்து இந்த டவல்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட யூஸ் பொறுத்து தான், நமக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 3 சைஸ் தான், சேம் சைஸ் கிடையாது. லார்ஜ், மீடியம் அண்ட் ஸ்மால் அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். நம்மளோட ஸ்நாக்ஸ் கவுண்டரில் வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் பாட்டில், நல்ல பெரிய சைஸ் கிளாஸ் பாட்டில் தான் இது. இது ரொம்ப பார்க்கவே யூனிக்காக இருந்தது. ஒரு டைமண்ட் பேட்டர்னில் ஏர்டைட் கிளாஸ் ஜார் செட்டு தான். 2 பாட்டில் வரும். 1800 ml கெப்பாசிட்டி இருக்குது. ஏர்டைட் லிட்டு தான், அதனால் உள்ளே நம்ம என்ன வச்சாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இது கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் நல்ல ஒரு லார்ஜ் சைஸாக இருக்கும். டியூரபிளான கிளாஸு, டெக்ஸ்டர்டான ஒரு டிசைனில் இருக்கும். இது கூடவே நட்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம நட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஸ்பைசஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா ஒரே இடத்துல வந்து 4 ஜார் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. லிட்டு, அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டு, இது வந்து பேம்பு வுட்டில் பண்ணது தான். அண்ட் அந்த ஸ்டோரேஜ் பாட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில், ஒரு ஃப்ளூட்டட் டிசைனில் போரோசிலிகேட் கிளாஸ் பாட்டில் தான். ஏர்டைட் லிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அப்படியே இருக்கும். இது வெளியில் பார்க்குறதுக்கும் இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ரொம்ப இடத்த அடைக்காமல் அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கலாம். ஒரு ஜார் வந்து 750 ml கெப்பாசிட்டி இருக்கும். 4 ஜார் இந்த மாதிரி செட்டாக வரும் ஸ்டாண்டோட. நான் இதில் வந்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். பட் இது ஒரு மல்டி யூட்டிலிட்டி அண்ட் ஸ்டாக்கபிள் மாடல் தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாகவே கிச்சனுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் ஒயிட், பெய்ஜ் இல்லைன்னா ஒரு மாதிரி உட்டன் கான்செப்ட்லேயே தான் எல்லாமே வாங்குவேன். கலர்ஃபுல்லாக வாங்கினா எப்போயாவது தான் சூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஓகே, நல்லா கலர்ஃபுல்லாகவும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த பிளேட்ஸ் வந்து பாருங்கள், ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ஹார்ட்டி செராமிக் டெசர்ட் பிளேட் தான். ஒரு செட்டில் வந்து 2 பிளேட் வரும். ஸோ டெசர்ட்லாம் ஒரு பர்ஃபெக்டான சைஸ். அதே மாதிரி ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டியூரபிளான செராமிக் பிளேட்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி இந்த பிங்க் பிளேட் பாருங்கள், இது வேரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான், நெஸ்டேஷியாலேருந்து. ரொம்ப எலகெண்டான ஒரு டிசைன் தான். அண்ட் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சைட் பிளேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த டின்னர் பிளேட் செட்டு, இது ஒரு டெக்ஸ்டர்டான ஸ்கொயர் டிசைனில் இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன். நம்ம மீல் சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஏன்னா 10 inch பிளேட் இது. இதுவும் வந்து செராமிக் தான், டெய்லி யூஸ்க்கு தகுந்த மாதிரி தான். டியூரபிளான ஒரு செராமிக் தான். இந்த டெக்ஸ்டர்டான டிசைனில் தான் அந்த லுக்கே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் 4 பிளேட் வரும் செட்டில். இந்த நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து கட் பண்ணி அப்படியே நேராக தோப்புக்கு வந்தாச்சுங்க. ஆனால் நம்ம தோப்பு இல்லை, இது வந்து அண்ணா அவங்களோட தோப்பு. அதாவது அத்தையவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி தோப்பு. ஸோ அங்கே வந்து தோப்பில் புதுசாக ஒரு சின்ன வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அஃபிஷியலாக பால்லாம் காய்ச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்ததுக்கு அதுக்கும் மறுபடியும் ஒரு கப் பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த கிளிப்ஸ் தாங்க. அதாவது ஓட் போட்ட வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் விலாகில். ஆனால் அதுக்கும் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. அதை வந்து நான் பாதிக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன் விலாகில். அவ்வளோதான். நாங்கள் சமையல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மீன் குழம்பு சமையல். ஏன்னா எப்போவுமே புது வீடு ஒரு முத நாள் பால் காய்ச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் மீன் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த இதுதான். அவங்க ஆல்ரெடி பால் காய்ச்சிட்டாங்க. அதனால்
மீன் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் 2-3 ஃபேமிலி இருந்தோம் இல்லையா, அதனால் குழம்பு நிறைய பல்காக வச்சாச்சு. ஆனால் சமையல் எல்லாமே எங்களோடது தான். மீன் குழம்புன்னு சொன்னோடனே நீ சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். அதாவது குழம்பு ரசம் வச்சதெல்லாம் நான் தான். ஆனால் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் உரிக்கிறது, மசாலா அரைக்கிறதுன்ட்டு எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். கொஞ்சம் நான் இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணேன், அவ்வளோதான். மீன் குழம்பு தான் சங்கீதம் நல்லா பண்ணும், அதனால் அதை விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க வீட்டில் மாமா, அவங்க அண்ணா எல்லாருமே. அதனால சரி, எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுனா மட்டும். வறுத்து அரைச்சி தான் வச்சுருந்தேன். அந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில பார்த்தீங்கன்னா, அது வந்து மாந்தோட்டங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். தோப்புன்னு சொன்னேன் இல்லையா, மாந்தோட்டம், ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோட்டம் தான். அப்பப்போ வந்து மாங்காய் எதையாவது பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிளகாப்பொடி உப்பு போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, அப்பா பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய். எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாங்காய் அவ்வளோவா பிடிக்காது. புளிப்பு மீடியமாக, அதாவது ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது, சுத்தமாக புளிப்பே இல்லாமலும் இருக்கக்கூடாது. அந்த கிளிமுக்கு மாங்காய்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் நிறைய வகையான மாங்காய் இருந்துச்சு. நான் உங்களுக்கு தோட்டத்தை அப்படியே காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இது என்னோடய சின்ன அத்தை, அப்புறம் பின்னாடி நிற்கிறாங்கல்ல அவங்க தான் தோட்டத்துக்காரம்மா, அதாவது அண்ணாவோட ஒய்ஃபு. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாகவே தான் இருந்தோம். நானும் அத்தையும் வந்து மேக்ஸிமம் கிச்சனில் இருந்தப்போ எனக்கு அத்தை தான் வீடியோஸ்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மறந்தாலும் அப்பப்போ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மாங்காயை வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மாங்காய் பறிக்கிற மாதிரி போய் கிளிப்ஸ் எல்லாம் உள்ள தோட்டத்துக்குள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் அப்படியே வெளியில் வந்தேன். நல்லா காத்தோட்டமாக எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. மாமா அப்புறம் கசின் எல்லாருமே இருந்தாங்க. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, எந்த ஒரு சத்தமும் கேட்காது, வண்டி வாகனம் அந்த மாதிரி எதுவுமே போகாது. ரொம்ப இன்டீரியரான ஒரு தோட்டம் தான். ஆனால் நல்ல மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தது. எல்லோரும் சேர்ந்து இருந்தனால நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும்னு தெரில, பட் இருந்து பழகினவங்களுக்கு ஓகே. ஏன்னா பக்கத்து தோட்டம் நிறையா இருக்குது. அங்கேருந்தும் பழக்கத்துக்கு பேசுகிறதுக்கெலாம் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி அந்த விருந்தப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் போயிருந்தோம் தோட்டத்துக்கு. பசங்க யாருமே இல்லை பாருங்கள். குட்டீஸ் அண்ணாவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க, நமக்கும் 2 பசங்க. எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்தோம். வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்களை விட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல நாள், எல்லோரும் செய்கிறதுக்கான கரெக்டான ஒரு நாளாக இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. குழம்புக்கு மசாலாலாம் ஊற்றி கூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது கொதிக்க விட்டு மீன் போட வேண்டியது தான் பாக்கி. மீன் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும் குழம்பு. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து இறக்குறது தான் வேலை. போடுறேன், ஒரு வாட்டி தொலை விட்டு போடலாமாடா குழம்பு? தொலை விட்டேன். ஓகே, கொதிக்குது. மீன் பார்த்தீங்கன்னா டேம் மீன் தான் இது, கடல் மீன் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த கடல் மீனுக்குன்னு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்போவுமே. அந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கிற மாதிரி தோணும் டேம் மீனை விட. இதை வச்சதுமே இதுக்கப்புறம் ரசம், ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் 1 by 1 செஞ்சுட்டோம். ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நான் பண்ணலை, அது வந்து பெரியத்தை தான் மசாலா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை அப்படியே தடவி வச்சு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. ஃபஸ்ட்டு உள்ளேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு, அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். ஆனால் பயங்கர ஹீட்டாக இருந்துங்காட்டி வெளியில் இப்படி ஒரு செட்டப் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணி அது ஒரு டேபிள் செட்டப் மாதிரி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் வச்சு பரிமாற ஆரம்பித்தாச்சு. எனக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டாங்க, நீ உட்காரு சாப்பிடு அப்படின்ட்டு. என்ன சாப்பிட தான் முடியல, ஏன்னா சமைச்சதுலே பாதி பசி அடங்கிருச்சு, பாதியில் முழுசாகவே பசி அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி போட்டு கொடுத்தது மட்டும் அப்படியே சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு என்னோடய லஞ்சு. நாங்கள் சாப்பிட்டு எழுந்ததுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு அத்தையவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் பரிமாறிட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஒன்று பாடிட்டு இருந்துச்சுங்க, ப்ளூடூத் தான், அதை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுதான் அதில் வந்து இளையராஜா சார் சாங்ஸாக ஓடிட்டு இருந்துச்சு.
எனக்கு அது கொஞ்ச நாள் வீடியோவில் ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தால் கூட காப்பிரைட் வந்துடும். ஈவன் நான் பாடினா கூட அதுக்கு காப்பிரைட் வந்திருக்கு நிறைய டைம். அதாவது லாங் வீடியோ வ்ளாகில் தான் நிறைய டைம் எனக்கு காப்பிரைட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம், இப்போ இல்லைங்க, முன்னாடி நான் நினச்சிருக்கேன் நான் பாடுறதுக்கெல்லாம் காப்பிரைட் வருமா அப்படின்ட்டு. ஏன்னா அது அவரோட சாங்ஸ் அப்படிங்கிறனால அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஷார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஒரு சிலது டைம் வருது, இருந்தாலும் வந்து பெரிய ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகிறதில்ல. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறப்போ ஆளுக்கு 10 காய் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்சம் பறிக்க கிளம்பிட்டோம், ஆளுக்கு ஒரு மூலையில். மாங்காய் வாசம் இந்த மாந்தோட்டத்துக்குள்ளே வந்தாலே அந்த மாங்காய் பூ வாசம், மாங்காயை பறிச்சோம்னு ஒரு வாசம் வரும்ல, அந்த மாதிரி வாசம் கமகமகமான் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு மாங்காயில். அண்ணாட்ட கேட்டிருந்தா கரெக்டாக எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி பிஸியாக இருந்ததுனால ஆளை பிடிக்கவே முடியல வீடியோவில். அதனால் எனக்கு தெரிஞ்ச வகைகள் ஒரு சிலது சொல்கிறேன். கிளிமூக்கு மாங்காய் இருந்தது, அப்புறம் பங்கனம்பள்ளி இருந்துச்சு, அல்ஃபோன்ஸா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் இருந்தது. இது என்ன பேருன்னு தெரில இந்த மாங்காய்க்கு. சரிங்க, அப்படியே மாங்காயெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் குழம்பும் பசங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே வீட்டில் இருக்கணும். அதனால் வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு எல்லாருமே மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஒருத்தராக டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.